ஒரு லாட்டின் மையத்துல ஒரு சிறிய குழந்தை ஒன்று இருந்தது. அவன் பேர் சுந்தர். சுந்தர் மிகவும் ஆர்வமுள்ள மற்றும் துணிச்சலான குழந்தை. அவன் காட்டின் அழகான பூக்கள் மற்றும் விலங்குகளை ஆராய விரும்பினான். ஒரு நாள் சுந்தர் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய சிங்கத்தை கண்டான். அந்த சிங்கம் தனது மயிர்களால் அழகாக இருந்தது, ஆனால் அதில் ஒரு பயங்கரமான குரல் இருந்தது. சுந்தர் அந்த சிங்கத்தை பார்த்ததும் பயந்து ஓட விரும்பினான். ஆனால் சிங்கம் அவனை அழைத்தது. பயந்த நண்பா, பயப்படாத, நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். பரங்காமால எனோ சிங்கம் கூறியது. சுந்தருக்கு சிங்கத்தின் குரல் மிகவும் மென்மையாக இருந்தது. அவன் சிங்கத்தின் அருகே நின்று, நீ என்ன காயப்படுத்த மாட்டையா பார் என்று கேட்டான். நான் ஒரு நல்ல சிங்கம், சின்ன மெலிகாட்டன் கிராச்சவ், ஆனால் நான் நண்பர்களை விரும்புகிறேன். நீ என் நண்பனாக விரும்புகிறாயா தாவர் என்று சிங்கம் கேட்டது. சுந்தர் சிங்கத்தின் நண்பனாக இருக்க விரும்பினான். ஆம், நான் உங்களுடன் நண்பனாக விரும்புகிறேன் சலர் என்று அவன் கூறினான். அந்த நாளில் சுந்தர் மற்றும் சிங்கம் மிகவும் நெருக்கமாக நடந்து காட்டின் அழகுகளை ஆராய்ந்தனர். சிங்கம் சுந்தருக்கு காட்டில் உள்ள விலங்குகள் பற்றி சொல்லியது, மேலும் அவன் அங்கே உள்ள மரங்களை, பூக்களை பற்றியும் கூறியது. சுந்தர் சிங்கத்துடன் விளையாடி மகிழ்ந்தான். இருவரும் நகைச்சுவை செய்து ஒருவருக்கொருவர் கதைகள் சொல்லினர். காலம் கடந்தும் சுந்தர் மற்றும் சிங்கம் நண்பர்களாகவே இருக்க முடிந்தது. சுந்தர் சிங்கம் மூலம் காட்டின் அழகு மற்றும் நண்பகலின் முக்கியத்துவத்தை உணர்ந்தான். சிங்கம் சுந்தரின் துணையை பெற்றது, மேலும் அவன் தனது நண்பருக்காக எப்போதும் பாதுகாப்பாக இருந்தான். இந்த அனுபவம் சுந்தருக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்றுத்தந்தது. உண்மையான நட்பு எப்போதும் பயத்தை மிதமாக்கும், மேலும் நாம் ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அந்த நாள் முதல் சுந்தர் மற்றும் சிங்கம் காட்டின் இரு அற்புத நண்பர்களாகி எப்போதும் ஒன்றாக இருந்தனர்.